வணக்கம். அவளும் நானும் இரவும் பயணமும் முதல் அத்தியாயம். பொதுவாகவே எல்லா பசங்களுக்கும் அவங்க காதலியுடன் ஒரு நீண்ட தொலைதூர பயணம் செய்ய விருப்பம் இருக்கும். அதுவும் காதலுடன் பைக்ல தொலைதூர பயணம் என்றால் அதன் இன்பத்தை சொல்லவே வேண்டாம். வழக்கம் போல் ஒரு நாள் டெய்லி பேசுற மாதிரி 1 மணி நேரம் போன்ல பேசிட்டு இருந்தோம். திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை பிரியாடான்னு கேட்டா. என்னடி இது புதுசா ஃப்ரீயானு கேட்குறேன்னு சொன்னேன். அதுக்கு அவ, எனக்கு பைக் ரைடு போகணும்னு ஆசையா இருக்குடா அப்படின்னு சொன்னான். கண்மணி என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது இருந்த அதே ஃபீல் மறுபடியும் வந்துச்சு. எந்த பையனுக்கு தான் வராது. என்கிட்ட இருந்தது ஹோண்டா ஹார்னர் 160R. அதில் எப்படி லாங் ரைட் போறோம்னு யோசிச்சு லாங் ரைட்ல மட்டும்தான் சொன்னான். ஆனா எங்க எப்படி எதுவுமே கண்மணி சொல்லல. இட்ஸ் ஒரு சாய்ஸ்ன்னு சொல்லிட்டா. அதே நேரம் இந்த சான்ஸை மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். சரி செஞ்சுடுவோன்னு முடிவு பண்ணிட்டேன். சண்டே மார்னிங் 6:30 கண்மணியை ரெடியா இருக்க சொன்னேன். கண்மணியும் எங்க போறோன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவ என்னை ரொம்ப லவ் பண்றா, என்ன நம்பிக்கை வச்சிருக்கா. சாட்டர்டேவே பைக்கை சர்வீஸ் பண்ணிட்டு பெட்ரோல் ஃபுல்லா, ஹெல்மெட்டு, சேஃப்டி கியர்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சேன். சண்டே மார்னிங் 5:30 அலாரம் வச்சேன். ஆனா எக்ஸைட்மெண்ட்ல 5 மணிக்கே எழுந்து ரெடி ஆகிட்டேன். ஷார்ப்பா 6:15 கண்மணி வீட்டுக்கு போயிட்டேன். எப்படியோ ஆண்டி கிட்ட சொல்லிட்டு எக்ஸிட் 6:30 பிளான் பண்ண மாதிரியே வெளியே வந்துட்டா. ஒரு பக்கம் சூரியன் உதயமாகிட்டு இருந்தது, மறுபக்கம் டிஷர்ட் ஜீன்ஸ்ல லேசான மேக்கப், அப்படியே ஒரு தேவதை மாதிரி வந்தான். எப்பவுமே பார்க்கிறவ தான், ஆனா அன்னைக்கு மட்டும் என் கண்ணுக்கு புதுசாவே தெரிஞ்சா. அவ்வளவு அழகு. என் காதலியாச்சே, இப்படி சொல்லித்தானே ஆகணும். என்னை பார்த்த கண்ணாலேயே ரெடியானு கேட்டா. நான் எப்பவே ரெடி கண்மணின்னு கண் செலுத்தினேன். சேஃப்டி கியர், ஹெல்மெட் அவளுக்கும் போட்டு விட்டேன். நேற்று ராத்திரி தேடி எடுத்த பைக் ரைடு பிளேலிஸ்ட்ல பிளே பண்ணேன். என்ன பண்றது, இம்ப்ரெஸ் பண்ண எவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இயர்பட்ஸ்ல ஒரு சைடு கண்மணிக்கும் ஒரு சைடு எனக்கும். பைக் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ மேல கையை போட்ட பாருங்க, வேற லெவல் ஃபீலிங். சுத்துவே சுத்துவே பூமி அப்படிங்கிற பாட்டு ஈஸியா ரோட்டை தாண்டி சிட்டி அவுட்டர் வந்ததும் நோ டிராபிக், நோ ஹாரன் சவுண்டு, ஒன்லி நானும் அந்த மியூசிக்கும். பைக் ஸ்பீடா கொஞ்சம் கொஞ்சமா ஏற என் ஹார்ட் பீட்டும் அதே ஸ்பீட்ல ஏறிச்சு. ஷார்ப்பா 2 மணி நேரம் நான் ஸ்டாப் பைக் ரைட்ல. அது வரைக்கும் எங்க போறோம்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. பாண்டிச்சேரி வெல்கம் யூ போர்டுன்னு பார்த்ததும் சைடு மிரர்ல என்னை பார்த்து கண்ணாலேயே எங்கன்னு கேட்டா. நான் ஜஸ்ட் சிரிச்சேன். அப்புறம் திடீர்னு நேற்று ராத்திரி ஹோம்ஒர்க் பண்ணி வச்சிருந்த ரோட மறந்துட்டேன். உடனே ஒரு ஐடியா வந்துச்சு. கண்மணி முன்னாடி ரோட் மேப்பை போடக்கூடாதே, லைட்டா பசிக்குதான்னு கேட்டேன். இல்லைன்னு நக்கா சொன்னான். எனக்கு தான் பைக்குக்கும் ரெஸ்ட் வேணும் டே சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் பைக் நிறுத்தினேன். சாப்பிட உள்ள போகணும், நீ எது வேணாலும் ஆர்டர் பண்ணு, நான் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போனான். அவ போன உடனே டக்குன்னு மொபைல் எடுத்தேன். கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். டெஸ்டினேஷன் இன்னும் 20 கிலோமீட்டர் காட்டுச்சு. அப்படியே மைண்ட்ல ரோட சேவ் பண்ணிட்டேன். எதுவுமே தெரியாத மாதிரி வெளியே வந்தேன். அவ மொபைலை பார்த்துட்டு இருந்தா. என்னடின்னு கேட்டேன். சும்மா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருந்தேன்னு சொன்னான். எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியே பூரி வடை ஆர்டர் பண்ணி வச்சிருந்தா. லவ்வர்னா இப்படி இருக்கணும். ஒரு 30 மினிட்ஸ்ல சாப்பிட்டு முடிச்சோம். ஷார்ப்பா 9 மணிக்கு மீண்டும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் ஒரு 30 மினிட்ஸ்ல ரைடு. சின்ன சின்ன ரோட்ல போயிட்டு இறுதியாக டெஸ்டினேஷன் வந்தாச்சு. என்னடா இந்த ஏரியா ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குன்னு கேட்டா. கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட் தாண்டி இன்னும் சிரிச்சேன். எனக்கு முன்னாடியே சுமார் 200 பைக்கு பார்க்கிங்ல இருந்தது. பைக்கை பார்க் பண்ணி டோக்கன் வாங்கிட்டேன். அங்கிருந்து இன்னும் 1 கிலோமீட்டர் வாக்கிங்ல லைட்டா ட்ராக்கிங் போற மாதிரி ஃபீல். உள்ள நடக்க ஆரம்பிச்சோம்.
திடீர்னு கண்மணியோட கர்ச்சிப்பை எடுத்து அவ கண்ணை கட்டிட்டேன். ஏண்டான்னு கேட்டா, நான் கொட்டிட்டு போறேன், என் கையை மட்டும் பிடிச்சுக்கோன்னு சொன்னேன். சிரிச்சுட்டே சரின்னு சொல்லி என் கையை பிடிச்சுக்கிட்டு நடந்தா. அந்த ஃபீலிங் வேற லெவல். ஒரு 15 நிமிஷத்துலயே மெதுவா நடந்தோம். வழியில வந்த எல்லோரும், குறிப்பா கப்பல்ஸ், எங்களையே பார்த்து சிரிச்சுட்டே போனாங்க. டெஸ்டினேஷன் வந்தாச்சுடின்னு சொன்னேன். கர்ச்சிப்பை ரிமூவ் பண்ணடான்னு சொன்னான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். அங்க நிறைய டூரிஸ்ட் இருந்தாங்க. எல்லார்கிட்டையும் போய் என் கண்மணிக்கு சென்னையில இருந்து சர்ப்ரைஸ் கொடுக்க வந்திருக்கேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டேன். லவ்லி பீப்புள்ஸ் எல்லாரும் ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அங்க இருந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஃப்ரெண்டு கிட்ட மொபைல் கொடுத்து இந்த மூமெண்ட்டை வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு கேட்டேன். அவரும் ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே சொன்னார். அவ்வளவு சரியான வியூ தெரிய இடத்துல நிற்க வச்சேன். மெதுவா கர்ச்சிப்பை ரிமூவ் பண்ணேன். அந்த நொடியில அங்க இருந்து எல்லோரும் கை தட்ட ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு பேர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கண்மணி முன்னாடி ஒரு பெரிய வட்ட வடிவத்தில் இருந்த அந்த அழகான கட்டிடம். அதை பார்த்துட்டு ஆச்சரியமா, இது என்ன, எந்த ஊருன்னு கேட்டா. நான் சிரிச்சுட்டே இது ஆரோவில் கண்மணின்னு சொன்னேன். அவ கண்ணில் தெரிஞ்ச அந்த சந்தோஷம் என் வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத மூமெண்ட். அந்த கேமராமேன் அந்த ரியாக்ஷனை பர்ஃபெக்டாக கேப்சர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அப்படியே ஆரோவில் முழுக்க சுற்றி பார்த்தோம். அங்க இருந்த ஹிஸ்டரி ஜியோகிராபி ஒவ்வொன்றா கண்மணிக்கு சொல்லிக்கிட்டே நடந்தேன். எக்ஸ்பிஷனும் பார்த்தோம், நிறைய போட்டோ எடுத்தோம். கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து நேச்சரை ரசித்தோம். திரும்பி வாக்கிங் வரும்போது திடீர்னு நான் ஒன்னு சொன்ன செய்வியான்னு கேட்டா. காதலி கேட்கறதுக்கு யாராவது யோசிப்பாங்களா? நானும் செய்வேண்டின்னு உடனே சொல்லிட்டேன். அவ கேட்ட விஷயத்தை கேட்டதும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன். அது மிக்சடு ஃபீலிங்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் ஐயோ ஒரு பையன். பைக் பார்க்கிங் வரைக்கும் என்னை தூக்கிட்டு போடா, நடக்க முடியலன்னு சொன்னான். என் கண்மணி 62 கிலோ, நானும் 65 கிலோ. தூரம் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர். முடியாதுன்னு சொல்ல மனசு வரல, முடியும்னு சொல்ல தைரியம் வரல. சுற்றி நிறைய டூரிஸ்ட். எப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சேன். ஆனா காதலிக்கு முன்னாடி ஈகோவும் இருக்கு, லவ்லியும் இருக்கு. அடுத்த நொடி அவளை அப்படியே தூக்கிட்டேன். என் மைண்ட் வாய்ஸ்ல கையில மிதக்கும் களவாணின்னு பாட்டு ஓடிட்டே இருந்துச்சு. முதல் 5 நிமிஷத்துல எல்லாமே ஈஸியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கை வலிக்க ஆரம்பிடுச்சு, கால் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. போதுண்டின்னு சொல்லணும்னு நினைச்சேன். அப்போதான் திடீர்னு எதிர்பார்க்காம என் கன்னத்துல ஒரு கிஸ் கொடுத்தா. அந்த ஒரு கிஸ் பூஸ்ட், குளுக்கோஸ், எனர்ஜி ட்ரிங்க் எதுவும் தராத ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பைக் பார்க்கிங் வரைக்கும் நிறுத்தாம தூக்கிட்டு போயிட்டேன். அங்க இருந்த எல்லாரோட பார்வையும் எங்களையே பார்த்துதான் இருந்தது. கண்மணி மெதுவா போகண்டான்னு சொன்னான். நான் பரவாயில்லடின்னு சொன்னேன். அவ சிரிச்சுட்டே எனக்கு வெட்கமா இருக்கடா, இறக்கி விடுன்னு சொன்னான். அப்படியோ? எப்படியோ? நம்ம கீத்த மைண்ட்ல பண்ணிட்டேன் ஒரு ஃபீல். பைக் எடுத்துட்டு லஞ்ச் சாப்பிட ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி 2 பேரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அவளை பார்த்து ஹவு டு யூ ஃபீல் நவுன்னு மை டியர்னு கேட்டேன். அவ சிரிச்சுட்டே செம்மையா இருந்துச்சுடா, தேங்க்ஸ், என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளா இதை மாற்றிட்டேன்னு சொன்னான். அந்த ஒரு வார்த்தை
அந்த ஒரே ஒரு வார்த்தை எனக்கு பெருமையாகவும் அதே நேரம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி சென்னை கிளம்பலாமன்னு எழுந்தேன். உடனே கண்மணி என் கையில் இருந்த பைக்கையை வாங்கிட்டு என்னன்னு கேட்டேன். அவ குறும்பா சிரிச்சுட்டு, இன்னைக்கு உன்னோட சர்ப்ரைஸ் முடிஞ்சிச்சு, இப்போ என்னோட டர்ன்னு சொன்னான். நானும் ஆச்சரியமா என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். அவ கண்ணை சிமிச்சிட்டு, உனக்கு மட்டுமே சர்ப்ரைஸ் பண்ண தெரியும்னு நினைச்சு சொன்னா. அடுத்த அத்தியாயத்தில் இதோட தொடர்ச்சியான கதையை ஃபுல்லாக பார்க்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.